Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது முக்கிய சாதனைகள் என்னென்ன என்பது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தின் கீழே எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. இதில் சும்மா வாடகை வீடு மாதிரி அதில் பணம் கொடுத்து வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தின் கீழே நாங்கள் அதில் இதாக சேர்ந்து அவர் வீடு கட்டி கொடுத்ததுனால தாத்து வீட்டில் குடியிருக்கிறோங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. ஓலக்குடிச்சியில் இருந்தா ஓலக்குடிச்சியில் இருக்கும்போது நரேந்திர மோடி ரூபா கொடுத்தாரு. ஓலக்குடிச்சி வீடே இருக்கக்கூடாது, மக்களுக்கு உதவி செய்யணும், அதனால ரூபா கொடுத்து காசு விட்டதை நாங்கள் இப்போ வந்து குடியிருக்கோம். அதுக்காக மோடி ஐயாவுக்கு நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் முத்ரா கடன் திட்டத்தை கொண்டிருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இதனால் சிறு குறு வியாபாரிகள் நலம் பெறுகிறார்கள். கந்து வட்டியிலிருந்து மேலே பாரத பிரதமர் செய்திருக்க நல்ல நிகழ்ச்சி. அது எனக்கு பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தின் கீழே எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. இதில் சும்மா வாடகை வீடு மாதிரி அதில் பணம் கொடுத்து வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தின் கீழே நாங்கள் அதில் இதாக சேர்ந்து அவர் வீடு கட்டி கொடுத்ததுனால தாத்து வீட்டில் குடியிருக்கிறோங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. ஓலக்குடிச்சியில் இருந்தா ஓலக்குடிச்சியில் இருக்கும்போது நரேந்திர மோடி ரூபா கொடுத்தாரு. ஓலக்குடிச்சி வீடே இருக்கக்கூடாது, மக்களுக்கு உதவி செய்யணும், அதனால ரூபா கொடுத்து காசு விட்டதை நாங்கள் இப்போ வந்து குடியிருக்கோம். அதுக்காக மோடி ஐயாவுக்கு நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் முத்ரா கடன் திட்டத்தை கொண்டிருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இதனால் சிறு குறு வியாபாரிகள் நலம் பெறுகிறார்கள். கந்து வட்டியிலிருந்து மேலே பாரத பிரதமர் செய்திருக்க நல்ல நிகழ்ச்சி. அது எனக்கு மிகவும் கவர்ந்துள்ளது. ஆகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாரத பிரதமர் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் தன்னுடைய கனவு திட்டமாக இந்த திட்டத்தினை பார்த்தார். அதாவது எந்த ஒரு ஏழைக்கும் நிலமிருந்தும் தன்னால் சொந்த வீடு தனக்கு வைக்க முடியவில்லை என்ற ஏக்கத்தை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தரமான வீட்டிலே வசித்தால்தான் அவனுடைய பொருளாதார நிலையும் அவனுடைய வருங்கால சந்ததி மக்களும் நல்ல முறையில் வாழ முடியும் என்பதை, இந்த நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தினை தந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுள்ள இந்த திட்டத்தினை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டமே நம்ம நரேந்திர மோடி பிரதமர் தான். அவர் இல்லைன்னா இந்தியாவுக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கணும்னு கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பிரதமர் அவ்வளவு ஆக்டிவான செயல்பட்டு இருக்காரு. ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பெண் குழந்தைகள் முதல் உலக அளவில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நரேந்திர மோடி அவ்வளவு பரும்பாடுபட்டு அவரோட செயல்பாடு செய்துட்டு இருக்காரு. உலகம் முழுக்க உலக அளவில் அவருக்கு இந்தியாவுக்கு உள்ள மரியாதையும் கூட்டியிருக்காரு. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு வரைக்கும் அவருக்கு அவ்வளவு கான்சன்ட்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காரு. இதனால இதே மாதிரி ஒரு பிரதமர் இந்த இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்குமே கிடைக்கணுமான்னு சொல்றது ஒரு 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 ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த நாளை அவரை போற்றி வணங்குகிறோம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் குங்குமத்தை அளித்தவர்களுக்கு பெண்களாலேயே ஆபரேஷன் சிந்தூர் என்ற திட்டத்தினால் பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளை புள்ளி விவரத்தோடு குறிவைத்து தாக்கி மிகப்பெரிய உலகமே எதிர்பார்க்க ஆச்சரியப்படும் வகையில் சாதித்து காட்டியுள்ளார். இது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்துள்ளார். சாதனை சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரதுலேருந்து, மருத்துவக் கல்வி கொண்டு வரதுலேருந்து, ரோடு வசதி பண்ணுறதுலேருந்து, மிலிட்ரிக்கு ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுலேருந்து, எல்லாம் உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, எல்லா பொருளும் வெளிநாட்டில் வாங்காமல் உள்நாட்டிலேயே வாங்கி உள்நாட்டிலேயே பணத்தெல்லாம் மிச்சம் பண்ணுறதுலேருந்து, பெட்ரோலியத்துறையிலேருந்து
எதுவுமே எல்லாத்தையும் சாதனையாகவே பண்ணிட்டு வர்றாரு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியா வேற லெவலில் வருங்கிறத நிச்சயமாக நம்புகிறோம். மோடிஜி அவர்களுக்கு 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதுக்கு அவரை போற்றி வணங்குகிறோம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு வழங்கியதுக்கு அவருக்கு மிக்க நன்றி. நானும் 2 பொண்ணு இருக்குங்க, அவங்களுக்கு நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் போல்டா நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியா எடுத்துறாரு. மோடி அவர்கள் இன்னும் 10-15 வருஷத்துக்கு நம்ம நாட்டை ஆள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வந்த பிறகுதான் இந்தியா எங்க இருக்குதுன்னு உலக நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்னும் அவர் வந்தாத்தான், அவர் இருந்தாத்தான் இப்பவே உலக பொருளாதாரத்தில் 4வது இடமோ 3வது இடமோ வந்திருக்கிறாங்க. அதனால இன்னும் 15, அவருக்கு 75 வயசாச்சுன்னு சொல்லி எல்லாரும் இது பண்றாங்க. இன்னும் 10-15 வருஷம் அவர் இருக்கணும். இருந்தா தான் நாடு வளரும், நாடு முன்னேறும், எல்லாமே வரும். உலக நாடு இப்பத்தான் இந்தியா எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குது அவரால் தான். பிரதமர், நம் பாரத பிரதமர் நல்ல திட்டங்களெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. அதனால பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பிரதமர் இதாவில் நல்ல திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. அவர் இன்னும் ஆட்சி நல்லா பயன்படுத்தணும் கேட்டுக்கிறேன். இன்னும் மக்களுக்காக, மகளிருக்காக நல்ல திட்டங்கள் நிறைய அறிவித்து அவர் பாரத பிரதமராக இன்னும் நீடிக்கணும் இருக்கணும்ன்று வேண்டி கேட்டு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். மோடிஜியினுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி. இந்திய வரலாற்றிலேயே வாஜ்பாய் ஆட்சி சிறப்புன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் வாஜ்பாயை விட ஒரு சிறந்த ஆட்சியை இப்போ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறவர் மோடிஜி அவர்கள். அவருடைய சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, எண்ணற்ற சாதனைகள். அதில் இப்போ நம்ம தமிழ்நாடு அளவில் பேசக்கூடிய முக்கியமான கருத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக பேசுகிறார். விவசாயிகளுக்கு 6000 ரூபா வருஷம் இதில் பேங்க் அக்கௌண்ட்லேயே வர வைக்கிறாரு. அந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ அமெரிக்கா கூட நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தங்காட்டி தான் அமெரிக்காவோட இவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சும் கூட விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர் இருக்கிறாரு. அதுதான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதை நாட்டை வலிமைப்படுத்தி கொண்டு போறதுல மோடிஜி மாதிரியான ஒரு தலைவர் இனிமேல் கிடைப்பாங்களான்னு தெரியல. இதுவரைக்கும் கிடைத்ததில் இவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அவர் செய்கிற சேவையெல்லாம் நம்ம நாட்டில் எண்ணுக்கடங்காத சேவைகள் செஞ்சுன்னு இருக்கிறாரு. அவர் நல்லா நீடூடி வாழணும். நம்ம நாட்டில் ஒரு மகளிர்களுடைய குங்குமத்தை அழிச்சவங்களுக்கு போய் பெண்களை விட்டே ஒரு பதிலடி கொடுத்தாரு. இந்த மாதிரி மாபெரும் தலைவரை நம்ம பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். எல்லா மதத்தையும் அவர் ஒருங்கிணைக்கிறாரு. தயவுசெய்து அவருக்கு இணைஞ்சு நாம் எல்லாம் ஒத்துமையாக செஞ்சு நம்ம இந்திய நாட்டை அவர் இருக்கும்போதே நம்ம எல்லா வளமும் பெற வச்சு அவர் கீழே நம்ம எல்லாரும் செய்யணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் இப்பொழுது பாரத பிரதமரை நான் போற்றியே ஆகணும். ஏன்னாக்கா அவர் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் நம்ம நாட்டிற்கு அவர் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய பார்த்தோன்னா இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த செந்தூர் ஆப்ரேஷன், அந்த நம்மளுக்கு போர் நடந்த இடத்துக்கு அவர் ரொம்ப முக்கிய பங்கு வாய்ச்சி நம்மளுடைய நாட்டுக்காக பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் அவர் நிரூபித்து அவர் சாதனைலாம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சாதனை சொல்கிறதுக்கு 1-2 இல்லை, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு. நம்ம நாட்டையே திரும்பி பொருளாதாரம் வகையில் பார்த்தோன்னா நம்ம நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் நிறைய சாதனைகள் கொண்டு வந்திருக்கிறாரு. பெண்களுக்கும் நிறைய திட்டங்கள் எல்லாம் அவர் அறிமுகப்படுத்தி நம்மளுடைய நம்ம நாட்டில் நிறைய வளர்ச்சிகளை கொண்டிருக்கிறாரு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs.